மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அவேரே இல்லாத ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு கேட்டிங்கன்னா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பில்ட் பண்ணுறது. நீங்கள் வாங்குற ஒரு பில்டிங் நல்ல லொக்கேஷனில் இருந்துச்சுன்னா அது மூலமாக பயங்கரமான கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ண முடியும். நிறைய பேருக்கு இதை பற்றி அவேரே இல்லை. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நார்மலாக வீடு வாங்காத இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நிறைய பேர் வாங்கி ரெண்ட்டுக்கு விட்டுட்டு இருக்காங்க. ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியோட ரெண்ட் கேட்டிங்கன்னா 2 to 3% தான் இருக்கும். ஆனால் அதுவே கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியோட ரெண்ட் பார்த்தீங்கன்னா 6 to 8% வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இந்த ரெண்டில் மட்டும் வரும்போது பயங்கரமான கார்பஸ் உங்களுக்கு கிடைக்கும். கேஷ் ஃப்ளோ பயங்கரமாக ஜெனரேட் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ இந்த கேஷ் ஃப்ளோவை ஒழுங்காக ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வெல்த் பயங்கரமாக கிரியேட் ஆகும். பட் அதுக்கு முன்னாடியுமே இதையுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வாங்க போகிற கமர்ஷியல் ஷாப் பில்டிங்கோட பர்ச்சேஸ் வேல்யூ மினிமம் 50 lakhs to 1 crore வரைக்கும் இருக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ண போகிற இன்கம் ஸ்ட்ரீம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000 1 லட்சம் வரைக்கும் தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வச்சிருக்க லொகேஷனை பொறுத்து நீங்கள் எவ்வளோ கடைகள் கட்டி விடுறீங்கன்ற பொறுத்த வரைக்கும் இந்த இன்கம் ஸ்ட்ரீம் உங்களுக்கு நடக்கும். ஸோ இயர்லி பேஸில் பார்க்கும்போது 6 to 10 lakh ரெண்டல் இன்கமாகவே வந்துட்டு இருக்கும். இந்த ரெண்டல் ஈல்ட எஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். அது கூடவே இதில் பெனிஃபிட் பிளஸ் ரிஸ்க் ரெண்டுமே இருக்கு. மெயின்டெனன்ஸ், இன்டீரியர், சம்டைம்ல டாக்ஸ் கூட டெனண்டே பே பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இது மூலமா ஹெட்டேக் கம்மியாகும். ஸோ ப்ராப்பரா ரெண்டல் இன்கம் ஃபுல்லாவே உங்களுக்கு தான் இன்கம் மாடலா வரும். பட் இந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு லொகேஷன் தான் ரொம்ப முக்கியம். மெயின் ரோட், மால், ஐடி ஹப் இதெல்லாம் நியர்பை இருந்துச்சுன்னா பயங்கரமான growth இருக்கும். உங்களுடைய ஷாப்க்கு டிமாண்ட் பயங்கரமா இருக்கும். அதனால உங்களுக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒரு நாளும் வேக்கண்ட் ஆகாது. இப்போ நம்ம இதுல இருக்க ரிஸ்க் பார்க்கலாம். வேகன்சி வந்தா ஜீரோ இன்கம், அது நமக்கு ஒரு பர்டன் தான். அது கூடவே இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ரொம்ப ஹையா தான் இருக்கும். பட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிட்டோம்னா ரெகுலராக ரெண்டல் இன்கம் பயங்கரமாக வந்துட்டு இருக்கும். அது கூடவே லிக்விடிட்டி ரொம்ப லோ. இதை நம்ம செல் பண்ண போறோம் அப்படின்னா வாங்குறதுக்கு ஆட்கள் சீக்கிரமா கிடைக்க மாட்டாங்க. இதுதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் இருக்க ஒரு நெகட்டிவ் சைன். அது கூடவே இந்த இன்கம் மாடலை ஃபர்தரா என்ன பண்ணா உங்களுக்கு வெல்த் கிரியேட் ஆகுன்றத செப்பரேட்டா ஒரு வீடியோ மேக் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பவர்ஃபுல் வெல்த்தை பில்ட் பண்ணும். பட் ஒன்லி ரைட் லொகேஷன், ரைட் டெனன்ட், ரைட் பிரைஸ் இது மூணும் கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் மாடல் பயங்கரமா வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துன்றேன். எப்பயும் சொல்ற மாதிரி தான் இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸியா புரிஞ்சு பண்ணும்போது